ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால காலையிலே ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சிச்சு எல்லா வேலையுமே. அப்புறம் பூஜி பஞ்சு அவங்களுடைய கேஜ் எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி அதுக்கெல்லாம் ஃபுட்டு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு பால் சாதம் தான் கொடுத்து விட்டேன். அதையே சரி மதியத்துக்கு நமக்கும் அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும், வீடெலாம் துடைக்கிற வேலை நிறைய வேலை இருந்துச்சுங்களா. அதனால் இதிலே எனக்கு ஒரு ஆஃப் டே போயிடும். சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படின்றதுனால சிம்பிளாக இன்றைக்கி சமையல் காலையிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சாதமே அவங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கும் பால் சாதம், குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பூஜை பாத்திரத்தெல்லாம் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி மாக்கோலம் போட்டு அழகாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுவே மணி ஒரு 2 ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் வீடு துடைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பவர் கட் ஆகிடுச்சு. அதனால் வீடு துடைக்க முடியல. அதுக்குள்ளே போயிட்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தம்பி ஹார்லிக்ஸ் கேட்டார். அவருக்கு ஹார்லிக்ஸ் போட்டு நானும் பாப்பாவும் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 5 மணிக்கு தான் வீடே துடைச்சேன் பாருங்கள். 4:45 5 இருக்கும். அந்த டைம் தான் வீடெலாம் துடைக்கவே டைம் கிடச்சிச்சு. அப்படியே வீடை சைட் பை சைட் துடைச்சிக்கிட்டு கோவிலுக்கு பிரசாதம் கொடுப்போம் இல்லைங்களா. இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சாதம் வடித்து சைட் பை சைடு அப்படியே தேங்காய் சாதத்தையும் கிண்டிட்டு அப்புறம் 6 மணிக்கு மேலே போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு டியூஷன்லாம் கூப்பிட்டு போய் விட்டு 7:30 ஆயிடுச்சு வர்றதுக்கு. வீட்டில் பிரசாதம்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே கோவிலில் போயிட்டு பூவெல்லாம் நிறைய போட்டு அழகாக அலங்காரம் பண்ணலான்னு பார்த்தேன். சுத்தமாக டைம் கிடைக்கல இன்றைக்கி எனக்கு. வர்றதுக்கே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால 7:30 ஆயிடுச்சு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் எப்பயுமே நான் கோவிலுக்கு இந்த குங்குமம், மஞ்சள், எலுமிச்சம்பழம், வத்தி, சூடம், பூ எல்லாமே கொடுப்பேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ இது எல்லாமே ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அம்மனுக்கு கொடுப்பேன். நீங்களும் அது மாதிரி மஞ்சள் குங்குமம் அம்மன் கோவிலில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நான் கொடுப்பேன். அது மாதிரி நீங்களும் கொடுங்க. அப்புறம் வீட்லேயும் படைச்சி முடிச்சுட்டு கோவிலில் போயிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அங்கேயும் நல்லா சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணி தீப ஆராதனைலாம் காமிச்சாங்க. அதையும் பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கின்னு அப்படியே பௌர்ணமி நிலவையும் தரிசிச்சுட்டு மன நிறைவோடு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.